கணினி கனிபி என்று அடைமொழியோடு அழைக்கின்ற உயர் திரு மிஸ்டர் மணி சாரை நம்ம அறிமுகப்படுத்துறோம். உங்க பேர் சார்? என் பேர் மணி. இந்த ஊர் அட்ரஸ்? இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம், கிள்ளியூர் தாலுக்கு, எஸ்டி மங்காடு. அடுத்து வெளிக்கு விரோதம் வந்து அசுத்தமான ஸ்மெல் இருந்தா, அசுத்தமான ஸ்மெல் அதாவது செண்டு போடுறது, ஆமா உடம்புல வேர்வையோ கையில ஏதாவது ஸ்மெல்லுகள் இருந்தாலும் அதிகமா கொட்ட வாய்ப்பு இருக்கு. அது கொட்ட வாய்ப்பு இருக்கு. அடுத்து இது வெயில் படுற இடத்துல வைக்கலாமா, நிழல்ல? இந்த நிழல்ல தான் வைக்கணும் சார். வைக்கணும். ஆமா நிழல்ல வைக்கணும். ரொம்ப வெயில் ஆயிட்டுன்னா இதுக்குள்ள இருக்குல்ல காட்டி தரலாம் சார். அந்த ஈ இருக்கிற அந்த மெழுகு, அது வாழ்ற அந்த குஞ்சுகள் எல்லாம் வாழ்ற இடம் இருக்கு, மெழுகுல செஞ்சது, அது உருகிடும் சார். உருகி அத்து கீழே விழுந்துரும் பாக்ஸுக்குள்ள. அப்ப நான் சாயிடும், எலும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிழல்ல இருந்தா அந்த மாதிரி அது ஹீட் ஆகி மெழுகு உருக உள்ள சான்ஸ் கிடைக்கும். ஆமா, நம்ம வந்து அந்த ராணி ஈ தான் இனப்பெருக்கத்துக்கு பயன்படுது. ஆண் ஈ கொட்டாது, பெண்ணி வேலைக்காரி ஈ கொட்டும், குயின் அந்த இது ராணியும் கொட்டாது. அப்படிதானே? ஆமா. அந்த ராணிகளை எப்படி அந்த தேனீக்கள் உற்பத்தி செய்யுது? ஏன்னா நிறைய பேர் தேன் பெட்டி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, பட் அது வளர்த்து அதோட தொழில்நுட்பங்கள் தெரியல, பறந்து ஓடுது, கையில கொட்டுது, இத மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம இங்க பாருங்க, மகாலட்சுமி கூட என் பிள்ளைக்கு வயசு 5-6 வயசு தான் இருக்கான், பயப்படாம. அதுதான் சிங்கம், பெண் சிங்கம் என் புள்ள. தேனீக்கள் கொட்டணும். இப்ப சார் இத பெட்டியை பார்த்து நமக்கு எல்லாத்தையும் சொல்ல போறாரு. இது வந்து கயர் வச்சிருக்கான். இது வந்து கயர் வச்சிருக்கிறது வந்து காத்துல பெட்டி வந்து மறையாம இருக்கிறதுக்கும், சின்னதா ஏதாவது தட்டுகள் வந்தா மறைஞ்சு போற இருக்கிறதுக்கும் இது கட்டி இருக்கான். இது பிளாஸ்டிக் பேப்பர். இது வந்து மழை அதிகம் நனைஞ்சு அந்த பாக்ஸ் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க பிளாஸ்டிக் பேப்பரை யூஸ் பண்ணதான். இது அதனுடைய பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்றது நல்லதா, தென்னை ஓலை பழம் ஓலை யூஸ் பண்றது? தென்னை ஓலை பனை ஓலை எல்லாம் யூஸ் பண்றது நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு மேல சின்னதா வெயில் அடிச்சா கூட அது பாக்ஸ் ஒன்றும் பண்ணாது, ஈக்கு நல்ல குளிமையா இருக்கும், நல்ல தணுப்பு கிடைக்கும், அது நல்லது. இது வந்து இப்போ மூடி, அதனுடைய மூடி. ஆமா, இதுல ஈ இருக்கு. ஆமா சார், ஈ இருக்கு. என்ன சர்வசாதாரண, சூப்பர். சரி, இருக்கு சார். இப்போ கொட்டா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு கடைசி கொட்டுவோம். ஏன்னா கொட்டாஸ் ஈ இருக்கு. சரி, இத கடைசி. இப்போ இந்த பாக்ஸ் எதுக்கு? இது வந்து தேன் வைக்கிறதுக்கான பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான். ஆமா சார். இதுல வந்து 5 ஃப்ரேம் இருக்கும். 5 ஃப்ரேம் இருக்கு. என்ன சார், இப்போ வந்து இங்க வந்து தேன் இப்போ சீசன் கிடையாது, இப்போ வந்து காலி ஃப்ரேமா தான் இருக்கு. ஜனவரியில வந்து இதுல வந்து ஃப்ரேம் செட் பண்ணி, இப்போ சீசன் கிடையாது. ஆமா, இப்போ சீசன் கிடையாது, தேனுடைய சீசன். இப்போ வளர்த்து வரோம் நாங்க நல்ல முறைக்கு. மேல வந்து 5 ஃப்ரேம், கீழே 6 ஃப்ரேம். அது வேணா இது ஃப்ரூட் சேம்பர். இது பேர் என்ன? ஃப்ரூட் சேம்பர். ஃப்ரூட் சேம்பர், அத இனப்பெருக்கம். ஆமா. இதுல வந்து ராணி, வேலைக்காரி, ஆணி எல்லாரும் இதுல தான் வளர்க்குறோம் நாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் தேன் எடுக்கிற சூப்பர் வச்சிருவோம். இதுல 6 ஃப்ரேம் இருக்கும். 6 ஃப்ரேம்லயும் ஈ இருக்கும். இது நல்ல ஏ குவாலிட்டி ஈ. ஓ, இது ஏ குவாலிட்டி. ஆமா, ஏ குவாலிட்டி தான், இந்தியன் பி. ஆமா. இப்பதான் மெழுகு கட்டுது. ஆமா, இல்ல எல்லாம் குஞ்சோட தான் இருக்கு. இப்ப குஞ்சியோட இருக்கு. ஆமா, குஞ்சு எல்லாம் ஈ அதுல இருக்கு சார். 20 நாளைக்கு பிறகு வெள்ள வரும். ஆமா. இப்ப நான் பிடிக்கலாமா? பிடிக்கலாம் சார், ஒண்ணுமே பண்ண பாருங்க விவாஸ், பிடிக்கலாம் ஒண்ணுமே. ஏன்னா விவசாயிகள் பயனடையணும், மகரந்த சேர்க்கைக்கு உணவு உற்பத்தியை கூட்டணும். இதுக்காக பசுமை பூமி விவசாயிகளுக்கு குறைஞ்ச செலவுல பெட்டிகளும் பராமரிப்பும் தொழில்நுட்பமும் நம்முடைய அண்ணன் மணி சாருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கிறோம். ஆகையால் சுத்தமான தேன் வீட்டுக்கு தேவையானவர்கள் மூலிகை தேன்கள், முருங்கை தேன்கள். இது நிறைய பேர் டெஸ்ட் டியூப், குழந்தை இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் போறீங்க, வேணாம். முருங்கை தேனா இருக்கட்டும், மூலிகை தேனா இருக்கட்டும், நம்ம எல்லாரும் இங்க பாருங்க. மகாலட்சுமி கூட இங்க பாருங்க, மகாலட்சுமி இங்க பாருங்க, என் புள்ள. அடுத்து இங்க பாருங்க நம்ம வைசாக்கு. அப்ப நம்ம பயப்படலாமா? சரி, அடுத்து சார், இப்ப இதுல எல்லாம் ஈக்கள் இருக்கு. புள்ள புள்ள
ராணியினுடைய வாழ்நாள் 3 வருஷம் சொன்னாங்க. ஒரு தடவை 300 முட்டை போடும். வாழ்நாள்ல லட்சக்கணக்கான முட்டைகளை போட்டு இனப்பெருக்கம் பண்றதா ராணியி. சூப்பர். கையில பிடிக்க முடியுமா? வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. அந்த இருக்கு, இந்த பாருங்க இருக்கு, இந்த இருக்கு தெரியுது. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார், சார். ஐசாக்கு தேங்க்யூ. வந்து சாப்பிடுறது நல்லது. நாங்க வளர்க்குற நம்ம இந்தியன் பொந்து தேன் நல்லது, கூட்டு தேன், மலை தேன்களை நம்ம பயன்படுத்துறது கவனமா இருக்கிறது. ஏன்னா அது விஷமான மூலிகை செடிகள் இருந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு. மலைகள்ல எல்லாம் சில கள்ளி பூக்கள் எல்லாம் பூக்கும். அது வந்து விஷத்தன்மை இருக்கு. அந்த இதுல இருந்து எடுக்க அந்த விஷத்தன்மையில இருக்க விஷத்தோட கூடிய தேன் அதை எடுக்கிறதுக்குள்ள தன்மை அந்த ஈகளுக்கு இருக்கு. ஆனா அந்த விஷப்பூக்கள் இந்த ஈ எடுத்தோன்னா இந்த ஈ செத்து போயிடும். இது வந்து நம்ம மக்களுக்கு ஆரோக்கியமான இதுக்குள்ள தேன் மட்டும்தான் இந்த இது எடுத்துட்டு வரும். இப்ப விவாஸ் மேற்கொண்டு தகவலுக்கு சாருடைய நம்ம ஈ வச்சிருக்கவங்க அதிகமா பூக்கள் உள்ள இடங்களுக்கு மாற்றி ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கணும் ஈயை. அப்போ தேன் அதிகம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு எள்ளு பூக்கிற இடம் முடிஞ்ச உடனே பருத்தி போட்டால் அந்த இடத்துக்கு மாற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி மாற்றி கொடுத்தா தேன் அதிகம் கிடைக்கும். அது வந்து தேன் நம்ம கிடைக்கிறனால மக்களுக்கு நம்ம வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் அது பயனாகும். இப்போ சார் உங்களுடைய லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் டவுட் இருக்கும். வீடுகளில் கூட மொட்டை மாடியில வளர்க்கலாம், தோட்டத்துல வளர்க்கலாம், விவசாயிங்க தோட்டத்துல வளர்க்கலாம். குழந்தை பிள்ளைகள் வந்து சுட்டி டிவி என்னதோ டிவிகளை பாக்குறீங்க. நீங்க தேனீக்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு வேறுங்க பாருங்க. தேனீக்கள் பறந்துகிட்டு இருக்கு. மகாலட்சுமி வைசாக்கும் பயப்படலாம். இவரே நம்முடைய வைசாக்கு உன்னுடைய நண்பர்களுக்கும் ஒன்ன மாதிரிப்பட்ட இளைய தலைமுறைக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க வைசாக்கு? எல்லாருமே தேனை குடிக்கணும். எல்லாருமே தேனை நம்ம குடிக்கணும். ஏன் தேன் குடிக்கணும் எல்லாரும்? ஒரு நோய் வராது இருக்க. ஓ சூப்பர். ஆரோக்கியம். அனைத்து வகையான மூலிகைகளுடைய தேனீக்கள் தேன் வந்து இதுல இருந்திருக்கும். அப்படிதானே? உடல் ஆரோக்கியம். வேற என்ன சொல்றீங்க வைசாக்? எல்லாருமே தேனி வளர்க்கணும். சூப்பர். ஓகே. இப்ப நம்ம மகாலட்சுமி என்ன சொல்றான்னு பாப்போம். மகாலட்சுமி நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்காச்சும் இப்போ காய்ச்சல் அப்படில இருந்தா அதை குடிச்சா விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் மானிய விலையில் தேனி பெட்டி சுத்தமான தேன் அறிவு சார்ந்த வளர்ப்பு முறைகளை பசுமை பூமி வளர்க்கும் என்று கூறி உண்மையிலே நம்ம பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்காக விவசாயிகளுக்காக பசுமை பூமி சேவை செய்வது தெரிந்தவுடன் நமக்கு ஏறக்குறைய 2-3 மணி நேரம் அவர் வந்து நமக்கு அவர் தான் கற்ற பாடத்தை, ஏன்னா அவர் ஏறக்குறைய 30-40 வருஷம் தேனீக்களை பற்றி கத்திருக்காரு. அதை நமக்கு இலவசமாக பகிர்ந்து பண்ணியிருக்காரு. அவருடைய தேனி வளர்ப்பு முறை இன்னும் வளர வேண்டும் என்று கூறி இப்ப நீங்க மற்ற வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாரும் தேனி பெட்டி வளர்க்கணும். எல்லாரும் சுத்தமான தேனி யூஸ் பண்ணணும். எல்லா வீடுகள்லையும் தேனி பெட்டி வைக்கணும். எல்லா வீடுகள்லையும் இடம் இல்லாதவங்க மாடி மேலே வச்சு வளர்த்தலாம். 1 பெட்டி 2 பெட்டி வாங்கி வைக்கலாம். அப்போ அதன் மூலம் அவங்களுக்கு சொந்த தேன் சுத்தமான தேன் கிடைக்கும். தோட்டங்கள் இருக்கிறவங்களும் இதை வாங்கி வைக்கலாம். மகரந்த சேர்க்கைக்கு இது முக்கிய பங்கு. இது தென்னை விவசாயிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல். அவங்களுக்கு தேன் அதிகம் சில வேளை கிடைக்காமல் இருக்கலாம், ஆனாலும் அதிக மகசூல் கிடைக்கும். ஆமா, புறம்பெறுதல் தடுக்கப்படும். தேனிப்பட்டி தேவைப்படுறவங்க சாருடைய நம்பரோ இல்ல பசுமை பூமி நண்பரை தொடர்பு கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் எந்த பகுதியா இருந்தாலும் நைட்டு 24 மணி நேரத்துக்குள்ள ஏறக்குறைய 12 மணி நேரத்துக்குள்ள பேக்கிங் பண்ணி நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு நடவு செய்து பராமரிக்கிற தொழில்நுட்பங்கள் ஏறக்குறைய இந்தியா முழுவதும் நம்ம சார் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இணைந்து பசுமை பூமி அந்த பொறுப்பை செய்யும் என்று கூறி சாருக்கும் வைசாக் மகாலட்சுமி அவருடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் பசுமை பூமியின் சார்பாக வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல கியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க.
இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர்.